السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه تنزيله وبالقرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أسألك بالله أما في قلبك وأنت داخل بأنك أفضل المسجد. وقال الشاعر: وبت ترقى إلى أن نلت منزلا من قاب قوسين لم تدرك ولم ترم. أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்வை அடிநழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், இமாம்கள், முஜ்தஹிதீன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், உமராக்கள், இங்கே கூடியிருக்கின்ற இன்னும் குழுமவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் குறைவென்று நிறைவாக நிகழட்டுமாகுக. ஆமீன். நம்மை எல்லாம் நல்லதை சொல்வதற்கும் நல்லதை கேட்பதற்கும் இங்கு ஒன்று கூட்டி இருப்பது போல் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அர்ஷின் நிழலிலே நம் அனைவரையும் வாழச் செய்வானாகுக. ஆமீன். மரத்திற்கு ஓரறிவு, புழு பூச்சிக்கு ஈரறிவு, பள்ளி பாம்பிற்கு 3 அறிவு, கோழி தும்பிக்கு 4 அறிவு, ஆடு மாடு என மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு மட்டும் பகுத்தறிவென்னும் 6ஆம் அறிவு, அவுலியாக்கள் மிக பெரும் இறைநேசர்களுக்கு 7வது நுண்ணறிவு, மதுஹபுகளை தாங்கி மதுஹபின்படி வளர்க்கச் செய்த நம்முடைய வாழ்க்கைக்கெல்லாம் வழிகாட்டிய இமாம் பெருமக்களுக்கு 8வது மதிநுட்ப அறிவு, சஹாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துவத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட நுட்பறிவு பொருந்திய 9வது அறிவு, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10வது நுபுவத் என்னும் நிறைவான ஞான அறிவு என்று அல்லாஹு தஆலா சாதாரண மனிதனை விட 4 விதமான அறிவுகளையும் சேர்த்து 10 அறிவுகளையும் மொத்தமாக கொடுத்து இந்த உலகத்திற்கு பூமானை தந்த மிக பெரும் நாள் தான் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 12வது நாள். நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மௌலிதுகளும் மீலாதுகளும் வெறுமனே மனிதர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல. முழுக்க முழுக்க அல்லாஹ் குர்ஆனில் ஒவ்வொரு நபிமார்களினுடைய மீலாதுகளை பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கெல்லாம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். பிற்காலத்தில் என்னுடைய கபரை ஈதாக மாற்றிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு சில மூடர்களுக்கு மட்டுமே ஈது என்பதை கொண்டாட்டம் என்பதாக அர்த்தம் வைக்கின்றார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஈதை வருடத்திற்கு ஒரு முறை இருமுறை மட்டுமே கொண்டாடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்த்தம் வைத்தது என்னுடைய அடக்க ஸ்தலத்தையும் என்னுடைய இருக்கும் இடத்தையும் நீங்கள் ஈது பெருநாளாக ஆக்கிவிட வேண்டாம் என்று சொன்னதற்கு ஒரே காரணம், வருஷத்துக்கு 2 முறை மட்டும் என்னை பார்க்குற மாதிரி நீங்க ஆயிராதீங்க அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அனுதினமும் அந்த சுவனத்தினுடைய பூஞ்சோலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கின்ற ரௌதாவில் தொழக்கூடிய சலாம் சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நந்தல் புரிவானாக.
முழுக்க முழுக்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் பிறந்த நாள் நமக்கு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய நாளாக ஆகுவதற்கு ஒரே காரணம், முந்தைய கவுமுகளை போல ஆயுட்காலங்கள் நமக்கு கிடையாது. 200 வருடங்கள் 1000 வருடங்கள் என்று ஆயுட்காலங்கள் நமக்கு கிடையாது. வலிமை என்பது நமக்கு கிடையாது. ஆது சமூக கூட்டங்கள் மலைகளை தங்களுடைய கரங்களால் குடைந்து வீடு கட்டினார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அப்பேற்பட்ட வலிமை நமக்கு கிடையாது. உடல் தாக்கத்து கிடையாது. ஆயுள் இல்லை, வலிமை இல்லை, ஆற்றல் பலம் இல்லை. ஆனால் எல்லா உம்மத்துகளை விட இந்த உம்மத்து சிறந்த உம்மத்து என்று பேசப்படுவதற்கு, போற்றப்படுவதற்கு, பேசி புகழப்படுவதற்கு ஒரே காரணம், உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து என்ற ஒரே பெருமைதான் இன்று வரைக்கும் நம்மை உலகளாவிய அளவில் ஒரு பெரும் மதிப்பிற்குரிய ஆட்களாக உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு பேசுவது பொருளாக ஆக்கப்பட்டிருப்பதற்கு நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே காரணம். எந்த உம்மத்துக்கும் இப்பேற்பட்ட சிறப்பு கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் கவுமுகள் என்று மட்டுமே அழைக்கப்பட்ட கூட்டங்களுக்கு மத்தியில் பெருமானார் பிறந்த பிறகுதான் உம்மத்து என்ற மிகப்பெரிய மகத்துவம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. கூட்டமாக இருந்த நம்மை சமூகத்தாராக மாற்றியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக பெரும் விஷயம். இன்றைய காலத்தில் பெருமிதம் அடித்துக் கொள்ளலாம், பொறாமைப்பட்டுக் கொள்ளலாம், எல்லாருக்கும் மத்தியில் பெருமானாரை போன்று வாழ முடியுமா என்று பேசலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலேயே 4 முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டவர்கள், கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல். இன்னைக்கெல்லாம் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாவே 6 மாசத்துக்கு எந்திரிக்க கூடாதுங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 முறைகள் உள்ளங்கள் பிளக்கப்பட்டன. முதலாவது முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது அல்லாஹ் தஆலா 4 கட்டங்களை பெருமானாரினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பிரிக்கிறான். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு செல்லும் பொழுது பெருமானாரினுடைய உள்ளம் கழுவப்பட்டது. முதலாவது முறை ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீட்டில் வைத்து விளையாட்டினுடைய மிகுந்த பருவம் இருக்கின்ற வயதில் விளையாட்டினுடைய மோகம் அவர்களை ஆட்கொள்ளக் கூடாது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளையாட்டு ஆட்கொண்டு விடக் கூடாது என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ் தஆலா இதயத்தை பிளந்து கல்வை எடுத்து கழுவுகிறான். காரணம், உலகத்தினுடைய விளையாட்டு பருவத்தில் இக்குழந்தை ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இரண்டாவது முறையாக வாலிபத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய 18 வயதை கடந்திருக்கக்கூடிய அந்த வயது, வாலிப வயதில் மனோ இச்சையின் காரணமாக பல்விதமான சூழல்களுக்கு தள்ளப்பட்ட போதும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். இருந்தாலும் எந்த விதமான மனோ இச்சைகளுக்கும் ஆட்கொள்ளக் கூடாது என்பதற்காக வாலிப பருவத்தில் பெருமானாரினுடைய இதயம் பிளக்கப்பட்டு உள்ளம் கழுவப்பட்டது. மூன்றாவதாக வஹிக்கும் முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டுவதற்கு முன்னால், ஹிரா குகையில் இக்ரா என்ற வாசகங்கள் இறங்குவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இதயம் பிளக்கப்பட்டு உள்ளம் கழுவப்படுகிறது. வேறொன்றும் கிடையாது. எந்த விதமான அசுத்தமும் இல்லாத உடலாக இருந்தாலும் வஹி என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய வேத வசனங்கள் இறங்கக்கூடிய இதயம் பரிசுத்தத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கழுவப்படுகிறது. நான்காவது முறையாக மேராஜ் செல்வதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளம் கழுவப்படுகிறது. மேராஜிற்கு முன்னால் வஹி என்பதே பரிசுத்தம், பரிசுத்தத்தினுடைய பேரென்ப பரிசுத்தம், படைத்த ரப்புல் ஆலமீனை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய அந்த தரிசனம். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய தரிசனம், அந்த நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய அந்த தரிசனத்தில் எந்த விதமான சிறு தூசு அழுக்கு கூட இருக்கக்கூடாது என்பதற்காக உள்ளம் ஒட்டுமொத்தமாக கழுவப்படுகிறது என்று 4 முறை உள்ளத்தை கழுவப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சரியா குடிச்சிருக்கோமா? சர்வ சாதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபரேஷனும் கிடையாது, தையலும் கிடையாது, எந்த விதமான ரத்தமும் கிடையாது, எதுவும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக 4 முறைகள் ஓபன் செய்யப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இப்பேற்பட்டவர்களுக்கு சாதாரணமாக ஒரு அமைப்பினுடைய தலைவரோ அல்லது மிக பெரும் கட்சியினுடைய பெருந்தலைவர்களோ ஏதாவது ஒருவரினுடைய பிறந்த நாட்களை கிலோ கணக்கில் கேக்குகளை வெட்டி கொண்டாடக்கூடிய இதே சமூகத்தில் கொள்கை கோட்பாடுகளுக்கு மத்தியில் எப்பேற்பட்ட கொள்கையில் இருந்தாலும் சொந்த தலைவனினுடைய பிள்ளையினுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடக்கூடிய இதே சமூகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை, அவர்கள் பிறந்த அந்த நாளை கொண்டாடக்கூடாது என்பது எப்பேற்பட்ட மிக பெரும் அப்பட்டமான ஒரு நெருடல் தரக்கூடிய ஒரு தருணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்படுவது ஒரே நோக்கம்தான், மீலாதும் மௌலூதும் நம்முடைய காலத்தில் கொண்டாடப்படவில்லை என்றால் பிற்காலத்தில் பெருமானாரினுடைய சுன்னத்துகள் மறுதளிக்கப்படும் என்பதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யார் என்னுடைய சுன்னத்தை வேண்டுமென்றே மறுக்கிறார்களோ, வேண்டுமென்றே மறுதளித்து பேசுகிறார்களோ, அவர்களுடைய சந்ததிக்கே அந்த சுன்னத்தை நாம் மறக்க வைத்து விடுவோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுன்னத் என்பது சாதாரண விஷயம் அல்ல, வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். அது வாழ்க்கையில் பங்கு போடக்கூடியதல்ல, வாழ்க்கையை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அங்கம். அது ஏறெடுத்து பேசக்கூடிய எல்லன பேச்சுகளுக்கு மத்தியில், ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் ஒரு மிக பெரும் அங்கத்தை, மரியாதையை, ஒரு கண்ணியத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பெருமானாரினுடைய சுன்னத். தொப்பி அணிந்து தாடியோடு செல்வதற்கும் சாதாரணமாக தாடியோடு செல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த காலத்துல யாரு முஸ்லீம்னு கூட தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் ஃபேஷன்ல முஸ்லீம் மாதிரி தாடி வச்சுக்கிறாங்க. பாத்தீங்களா, ஒண்ணு இந்த சைடு குருமையா இருக்கு, இல்லாட்டி இங்க 2 சைடு குருமையா இருக்கு, இல்லாட்டி 2ஐயும் எடுத்துடுறா, இங்க மட்டும் தனியா இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜுப்பா பைஜாமா ஃபேஷனா இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஜுப்பாவும் பைஜாமாவும் ஃபேஷனாக இருந்த காலம் உண்டு. அது ஒரு குர்தா ஒரு ஸ்டைல்ல மேல, அதுக்கு மேல ஒரு கோட்டை போட்டு ஜாலியா ஊர்வலம் வந்த காலம்லாம் உண்டு. இன்றைய காலத்துல சுன்னத்து என்பதை விட ஃபேஷனுக்கு மதிப்பு அதிகம். தாடி வெயினா வைக்க மாட்டான், இது ஃபேஷன் அப்படின்னு வச்சிருக்கோம். ஒரு காலம் இருந்தது, பெல்ட்ஸ் பேண்ட் போடுவோம், கீழே மட்டும் பெருசு தொலைதலன்னு இருக்கும், நம்ம நடந்து போனோம்னா கீழே இருக்க குப்பை நம்மளோட சேர்ந்து வரும். அது ஒரு காலம் இருந்துச்சு. பேண்ட்டை மடிச்சு விடு சுன்னத்துன்னு சொன்னோம், இல்ல இப்பெல்லாம் அவனே போடுறான், பேண்ட்டை போடுறான். பேண்ட் எது இருக்குது, கரண்ட காலுக்கும் முட்டிக்கும் நடுவில் இருக்கு, கேட்டா ஃபேஷனுங்கிறான். சுன்னத் என்ற காலம் போய் ஃபேஷனுக்கு அடிமையாகி கொண்டிருக்கக்கூடிய காலமாக மாறி இருக்கிறது இந்த உலகம். நம்முடைய சுன்னத்தினுடைய மிக பெரும் சுன்னத்து வெச்சா குடுமி அடிச்சா முட்டை, அதானே, வேற எதுவும் இல்லை. வெச்சா கிருதா பிடரியை உரசணும், அது சுன்னத்து. அப்படி இல்லைன்னா ஒரே மாதிரியாக முடியை சரியான முறையில் சரி செய்து கொள்ள வேண்டும், எந்த பக்கமும் முன்ன பின்ன இல்லாம சரியா வெட்டிக்கணும். இப்பெல்லாம் முடி வைக்கிறது ஃபேஷன் ஆயிருச்சு, அந்த முடி நிக்கிறதுக்கு கிளிப்பு போடுறது ஃபேஷன் ஆயிருச்சு. காலங்கள் மாறி போய், கொள்கை கோட்பாடுகள் மாறி போய், இந்த காலத்தில் ஃபேஷன்களுக்கும் முன்னணி நடிகர்களுக்கும் ஃபேன்களாக மாறி இருக்கக்கூடிய காலமாக இன்றைய சூழல் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அதை உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பலவிதமான அவதூறுகள் பேசப்படக்கூடிய இதே காலம், முஸ்லிம் சமுதாயத்தில் உட்பட்டவர்கள் கூட சமூகத்தினுடைய கொள்கை ரீதியாக பெருமானாரை நேரடியாக தாக்க முடியாத காரணத்தால் சஹாபாக்களை தொட்டு கடைசியில் இப்பொழுது பெருமானாரை வந்து நிற்கக்கூடிய சமூகமாக மாறி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் என்னுடைய ரூபத்துல கனவுல கூட வரமாட்டான்னா. ஆனா இன்னைக்கு பல ஷைத்தானுங்க பெருமானார் நம்மை போன்ற சாதாரண மனிதர்னு சொல்லிட்டு தெரியுது. நம்மை போன்ற மனிதர் பெருமானார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அவர் மனிதத்தினுடைய புனிதர் தான், வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் யோசிக்கின்ற அதே வார்த்தையில் சற்று கொஞ்சம் மாறுதல் செய்து பாருங்களே, பெருமானார் நம்மை போன்ற மனிதர் தான், என்றைக்காவது பெருமானாரை போன்று நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சமூகம் கேள்விகளை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு சுற்றுகிறதே தவிர கேள்விகளுக்கு உண்டான பதில்களை வைத்து சுற்றுகிறதா என்று தெரிவது கிடையாது. தொழுகை முடித்துவிட்டு பெருமானாரை ஸலவாத்து ஓதுவதற்கு சில நெருடல்கள் ஏற்படக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் பல பள்ளிகளில் ஸலவாத்து ஓதுவதை பிதாயத்தினுடைய மிக பெரும் பிதாயத்தாக பேசப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சல்லு, அல்லாஹ் சொல்றான், சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. சல்லு என்ற வார்த்தைக்கு பன்மையான அர்த்தத்தை வைக்கப்படுகிறது. குர்துபியினுடைய இமாம் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வைக்கிறார்கள். சல்லு என்ற வார்த்தைக்கு நாங்கள் என்ற பொருளை வைக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம் ஸலவாத்தை, நாங்கள் என்றால் ரப்பு சொல்லுகிறான் ஸலவாத்தை, மலக்குகள் சொல்கிறார்கள். அந்த இடத்தில் அர்த்தம் வைக்கும் போது சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நானும் என் மலக்குகளும் ஸலவாத்து சொல்கிறோம், அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் சொல்லுங்கள் என்று ரப்பு பேசுகிறான் ஸலவாத்தை பற்றி. ரப்பே சொன்ன பிறகு ஸலவாத்தினுடைய மாண்பும் மகத்துவமும் நமக்கு புரிதல் இல்லை என்றால் நம்மை விட கை செய்தவாளிகள் வேறு யாரும் கிடையாது. முழுக்க முழுக்க ரப்பு பெருமானாரின் மீது கொண்ட காதலால் தான் கஷ்டத்தினுடைய மிக பெரும் உச்சியில் இருந்த பெருமானாரை உலுக்கி மேராஜினுடைய தருணத்தில் அல்லாஹு தஆலா மேலே கூப்பிட்டார். இதே உடலோடு, இதே பதனோடு, இதே ரூஹோடு அல்லாஹு தஆலா சொற்பமான நேரத்தில் பலவிதமான அர்த்தங்களை புரியக்கூடிய அளவில் ஒரு மிக பெரும் சந்தோஷத்தை, சந்தோஷத்தினுடைய ஆக பெரும் உச்சியை அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு மேராஜின் மூலமாக கொடுத்தார். இப்ப சொல்ல முடியுமா பெருமானார் நம்மை போன்றவர் என்று? நமக்கெல்லாம் கஷ்டம் வந்தபோது அல்லாஹ் என்ன பண்ணா? ஆனா பெருமானார தம்பக்கம் இழுத்தானே, முழுக்க முழுக்க தன்னின் பக்கம் இழுத்தான் அல்லாஹ். காரணம் ஒன்றுதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முஹப்பத்திற்குரியவர் என்பதை விட ரப்புக்கு மிக பெரும் முஹப்பத்திற்குரியவர். இதெல்லாத்தையும் விட அல்லாஹு தஆலா மிக பெரும் ஏற்பாடாக வைத்திருந்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான். சின்ன பசங்களாம் இருக்கிறீங்க, அசத்து டக்குன்னு நம்மள பாக்குறேன், சின்ன பசங்களா இருக்கீங்க. உடும்பு தெரியுமா? உடும்பு பார்த்திருக்கியா? பாம்பு மாதிரியே இருக்கும், ஆனா பாம்புக்கு கால் முளைச்சமா இருக்கும் உடும்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம். நம்ம ஆதாரத்தோட பேசணும், இல்லாட்டி அடிச்சு விடுறாருன்றானு. ஷரவுல் ஷெஃபா சொல்லிட்டு ஒரு மிக பெரும் கிதாப். அந்த கிதாபுல ஃபஸ்லுல் அவ்வல் சஃப் 191 192 வருது. எப்பேற்பட்ட வாசகம் என்றால், ஒரு கிராமவாசி வருகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வருகிறார். முன்னால் வந்து நின்று ஒரு உடும்பு கையில் கொண்டு வந்து, ஒரு உடும்புன்னா அவருடைய கையுடைய அகலத்துக்கு இருக்கும். கிராமவாசி அரபிகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ஆச்சானுபாவானா இருப்பாங்க அந்த காலத்துல. அவருடைய கையினுடைய நீள அளவிற்கு உடும்பு இருக்குது. அந்த உடும்பை தூக்கி பெருமானார் முன்னாடி இப்படி போடுறாரு. வந்தவொடனே ஏதாவது ஒரு பொருளை இப்படி தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி கோபத்துல வந்த கிராமவாசி முன்னாடி இப்படி தூக்கி போடுறாரு. தூக்கி போட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாரு, இந்த உடும்பு ஈமானை ஏத்துக்குச்சுன்னா நானும் ஈமானை ஏத்துக்கிறேங்கிற. சில விதண்டாவாதிகள் இருப்பாங்க, நல்லா கவனிச்சுக்கணும். கேள்வி எப்படி கேட்கிறாங்கன்னு பார்த்துட்டு பதில் சொல்லணும், இல்லாட்டி நம்மளுடைய கழுத்து இருக்கப்படும். அந்த கிராமவாசி வந்த உடனே சொன்னாரு, உடும்பை தூக்கி முன்னாடி போட்டாரு. போட்ட உடனே சொன்னாரு, இந்த உடும்பு ஈமானை ஏத்துக்குச்சுன்னா நானும் ஈமானை ஏத்துக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட சலனப்படல, ஒரு இத்தினூண்டு சலனம் கூட படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடும்பை பார்த்து சொன்னாங்க, உடும்பே. நாங்க உடும்பே என்று சொன்னவுடன் அமைதியாக ஊர்ந்து படுத்து கொண்டிருந்த உடும்பு வாய் திறந்து பேச வைத்தான் அல்லாஹ். லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ் அப்படின்ற. லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் நான் இருக்கிறேன், உங்களுக்கு முன்னால் நான் இருக்கிறேன் என்று. நான் இங்கே வந்து விட்டேன், உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் என்று.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி கேட்டார்கள். உடும்பை பார்த்து, நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்டார். வந்தது காட்டு ரபி, கிராமவாசி. திடீர்னு அது வாயிலிருந்து அல்லான்னு மட்டும் வந்துருச்சுன்னா அது சும்மா சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிடுவானோ என்னவோங்கிறதுனால அல்லாஹ் வேறொரு ஏற்பாடை வச்சிருந்தா அந்த உடும்பு பேசியது என்று கிதாபுகள் பதிவு செய்கிறது. எப்பேற்பட்ட வார்த்தை பேசுகிறது? யாரை நீ வணங்குகிறாய் என்று கேட்டபோது, அல்லது ஃபிஸ்ஸமாஇ அர்ஷுஹு, யாருடைய சிம்மாசனம் வானத்தில் போடப்பட்டிருக்கிறதோ, வஃபில் ஆரதி சுல்தானுஹு, யாருடைய அரசாட்சி இந்த உலகில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ, வஃபில் பஹரி சபீலுஹு, யாரினுடைய வழிப்பாதை கடலின் மேற்பரப்பில் காத்து கொண்டிருக்கிறதோ, வஃபில் ஜன்னதி ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வினுடைய அருட்கொடை எந்த சுவனத்தின் பக்கம் விழுகிறதோ, வஃபின் நாரில் இகாபு, எந்த வேதனை நரகத்தின் பக்கம் சென்று இருக்கிறதோ, அப்பேற்பட்ட அல்லாஹுவை நான் ஈமான் கொள்கிறேன் என்றது உடும்பு. எப்படி? யாரினுடைய அரசாட்சி, யாரினுடைய அரசவை, அரிசினுடைய மிக பெரும் அந்த நாற்காலி எந்த வானத்தின் மீது யாருக்காக போடப்பட்டிருக்கிறதோ, இந்த உலகத்தில் யாரினுடைய அரசாட்சி செல்லுபடி ஆகிக் கொண்டிருக்கிறதோ, இந்த கடல் பரப்பில் எவனுடைய வழிப்பாதை தோற்றப்பட்டிருக்கிறதோ, நரகத்தில் யாரினுடைய வேதனை இயக்கப்படுகிறதோ, சொர்க்கத்தில் யாரினுடைய அருள் கொட்டப்படுகிறதோ, அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீனை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன் என்று உடும்பு பேசியது. அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நான் யார் அப்பான்னு கேட்டான். தன்னை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் யார் என்று கேட்டார்கள். அதற்கு உடும்பு சொல்லியது, ரசூல் ரப்புல் ஆலமீன், உலகத்தினுடைய அகில உலகத்தினுடைய ரப்பாகிய ரசூல் நீங்கள், வகாத்தமன் நபியின், உலகத்தில் இறக்கப்பட்ட கடைசி நபியும் நீங்கள் தான். கத அஃப்லஹ மன் தஸத்தக, கத அஃப்லஹ மன் ஸத்தக, யார் உங்களை உண்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் உண்மையாளர்களாக மாறி போவார்கள். வகாப மன் கத்தபக, யார் உங்களை பொய்ப்படுத்தினார்களோ அவர்கள் சேர்ந்து உங்களோடு உங்களை பொய்ப்படுத்திய காரணத்தினால் அவர்கள் பொய்யர்களாக மாற்றப்படுவார்கள். அப்பேற்பட்டவர்கள் நீங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றது உடும்பு. இந்த பேச்சுவார்த்தையை பார்த்துக்கிட்டு இந்த கிராமவாசி சொன்னாரு, ரசூலுல்லாஹ், யா முஹம்மத், இதற்கு மேலும் எனக்கு ஈமான் வரவில்லை என்றால் இந்த உலகத்திலேயே கை செய்தவாறு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்றார் கிராமவாசி. புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உடும்புக்கு இருந்த ஈமான் கூட இன்று பல நபர்களுக்கு இல்லை. அட, உடும்பு ஏற்றது ஒரு பக்கம் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பின் போது 2 விஷயங்கள், 2 வஸ்துக்கள் தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொண்டது. அவர்கள் பிறந்த அந்த நாளை தாங்கள் கொண்டாட ஆரம்பித்தது. ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். சொர்க்கம் சந்தோஷப்பட்டுச்சுன்னா காரணம் சொல்லலாம், நரகம் ஏன் சந்தோஷப்படணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது சொர்க்கம் சந்தோஷப்பட்டது. நல்ல வேளை இவர் பிறந்துட்டாரு, நம்மளை சீண்டி பார்க்கறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு தனிமையினுடைய விரக்தியிலிருந்து மீள்வதற்காக சுவனம் சந்தோஷப்பட்டது. காரணம், பெருமானார் வந்தால் சுவனத்திற்கு ஆட்கள் அதிகப்படுத்தப்படுவார்கள். அதனால் தனிமையினுடைய விரக்தியில் இருந்து நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று சுவனம் சந்தோஷப்பட்டது. மறுபக்கம் பார்த்தால் நரகம் சந்தோஷப்பட்டது. காரணம் ஒன்றுதான், நல்ல வேளை இவர் வந்துட்டாங்க, இல்லாட்டி மொத்த பயலோடு இங்கதான் இருந்திருப்பாங்க. சொர்க்கமும் நரகமும் சேர்ந்து சந்தோஷப்பட்ட ஒரே பெருமகனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு மட்டுமே. சொர்க்கம் நரகம் சந்தோஷப்பட்டது பெருமானாரினுடைய பிறப்பில். ஒட்டுமொத்த உலகமும் மாற்றுப்பாதையின் பக்கம் செல்ல ஆரம்பித்தது பெருமானாரினுடைய பிறப்பில். மிக பெரும் மஜூசிகளாக இருந்த ரோம் ஷாம் தேசத்தினுடைய மிக பெரும் மஜூசிகள் வீழ்த்தப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பால். ஆனால் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உம்மத்து மட்டும்தான் இன்று வரைக்கும் பெருமானாரின் மீது உண்டான காதலை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படையாக தயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அதுதான், வெளிப்படையாக தயங்கிக் கொள்வதற்கு மிக பெரும் அச்சுறுத்தல் பெருமானாரினுடைய பிறப்பு மட்டும்தான். நாம் நிறைய பேசுகிறோம், சொந்த பிள்ளையினுடைய பிறந்த நாட்களையும் சொந்த பிள்ளையினுடைய திருமணங்களையும்
வெகு விமர்சையாக அது எவ்வளவு பெரிய ஷரியத்திற்கு மாறுபட்ட காரணமாக இருந்தாலும் எடுத்து துணிந்து செய்வதற்கும் பண பக்கவனங்கள் நம் கூட இருக்கிறது. ஆனால் பெருமானாரினுடைய பிறப்பையும் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தையும் எடுத்து பேசுவதற்கோ வெளிப்படையாக சொல்வதற்கோ அவர்கள் மீதுண்டான செலவாத்தையோ அவர்கள் மீதுண்டான மௌலிது மீலாதுகளையோ அவர்கள் மீதுண்டான காதலை வெளிப்படையாக காட்டுவதற்கு அட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாடியை முழுமையாக வைப்பதற்கு கூட இந்த சமூகம் தயங்கி நிற்கிறது என்றால் நாளை மறுமையினுடைய ஷஃபாத்தின் நிலை கேள்விக்குறியாக மாறி போகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுன்னத்துகளை எடுத்து நடப்பதற்கு பள்ளிக்குள் வந்தால் மட்டுமே தொப்பியினுடைய சூழல் மாற்றப்படுகிறது. வெளிப்படையாக தொப்பி அணிந்து போவதற்கு நாம் தயக்கத்தில் வாழ்கிறோம். சரியான இஸ்லாமியர்களுடைய ஆடை அணிவதற்கு நாம் தயக்கப்படுகிறோம். இதெல்லாம் பரவாயில்ல, இன்னொரு வேலை நம்மள்ட்ட இருக்கு. ஆபீஸ்ல முஸ்லீம்னு தெரியக்கூடாதுக்காக பொதுவான பெயர்களை வைத்துக் கொண்டு இப்ப பல பேர் சுத்துறாங்க, தெரியுமா? ஆமாங்க, பொதுவான பேரு எல்லா மதத்துக்கும் சம்பந்தப்பட்ட பேரா இருக்கும். அந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு வெளியில போனாலும் அந்த பேரை யூஸ் பண்ணிப்பாங்க, உள்ளே யூஸ் பண்ணிப்பாங்க. காரணம் என்னன்னா முஸ்லீம்னா வியாபாரம் போயிருமோங்கிற பயம். அந்த பேரும் தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட 3-4 பேர் இருக்குது. அந்த பேரை வச்சுட்டா சார் எங்க போனாலும் சொல்லிக்கலாம். எப்பேற்பட்டவங்க முன்னாடி நின்று கத்தி கட்டினாலும் சரி, நம்மளை சீண்டனாலும் சரி, எந்த நிகழ்ச்சியில் இருந்தாலும் சரி தன் பெயரை வெளிப்படையாக சொல்லிக்கலாம். ஆனா கெஜெட்ல வேற பேர் தான். கெஜெட்ல முகமதோ அகமதோ ஏதாவது ஒரு ஹுசேனோ அசேனோ ஏதாவது ஒரு பெயர்கள் முன்னால் பின்னால் வைக்கப்படும். ஆனா அந்த ஒரு பெயர் காமன் நேமை வைத்துக் கொண்டு இன்று பல நபர்கள் இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமீப காலங்களாக அதிகமாக பேசப்படக்கூடிய அளவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடத்தில் வகிக்கிறார்கள். டாப் மோஸ்ட் ஹேஷ்டாகினுடைய மிக பெரும் வரலாற்றினுடைய உண்மை தெரியுமா? இன்னைக்கு போய் நீங்க ஹேஷ்டாக் அடிச்சீங்கனாலும் இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஹேஷ்டாக் வரும் இல்ல, இந்த ஹேஷ்டாக் போடுவோம் இல்ல, அந்த ஹேஷ்டாக்ல முஹம்மதுன்னு அடிச்சு பாருங்க, கோடியை தாண்டி நிற்கிறது ஹேஷ்டாகினுடைய பப்ளிசிட்டி எண்ணிக்கை. மற்ற எந்த பேரும் அப்படி வரல. எந்த பொலிட்டிக்கல் நேமோ, எந்த பப்ளிக்கினுடைய நேமோ, பிரபலியமாக இருக்கக்கூடிய நேச்சுரலினுடைய நேமோ இங்கே பப்ளிசிட்டியாக பேசப்படுவது கிடையாது. ஆனால் ஹேஷ்டாகினுடைய அதிக பப்ளிசிட்டியை பெற்றிருக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர். காரணம் இரத்தத்தின் இரத்தமாக ஊறப்பட்ட மிக பெரும் பெயர். இந்த சமூகம் மட்டுமே பெற்றவுடன் தாய் தந்தை பெயர் சொல்வதற்கு முன்னாக முதலாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பினுடைய பெயரும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரும் காதுகளில் ஒலிக்கக்கூடிய பெயராக, காதுகளில் சொல்லப்படக்கூடிய பெயராக மாற்றப்பட்டு இருக்கிறது இந்த சமூகத்தில் மட்டும்தான். காரணம் படைத்தவனுடைய பெயரும் இந்த படைப்புகளினுடைய புனிதத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரும் காலம் முழுக்க இந்த காதுகள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஏற்பாடு மட்டுமல்ல, ரப்பினுடைய ஏற்பாடும் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானாரை மறக்க முடியாது. ஒரு நல்ல முஃமினால் எழுந்ததிலிருந்து தூங்க போகும் வரை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நினைக்காமல் ஒரு நல்ல முஃமினால் வாழ முடியாது, வாழ்வதற்கு சாத்தியம் கிடையாது. காரணம் அப்பேற்பட்ட நேசத்திற்குரியவர்களாக மாறி போனவர்கள் அல்ல நாம், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட இந்த உம்மத்தின் மீது உண்டான நேசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த உம்மத்தை மறக்காத பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் இன்று வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய, போற்றி பாதுகாக்கக்கூடிய, உயிருக்கு உயிராக உயிரிலும் மேலாக தாம் பெற்ற பிள்ளைகளை விட, தன்னை பெற்ற தாய் தந்தையர்களை விட, தன்னோடு பிறந்த சகோதரர்களை விட, தனக்கு உண்டான எல்லா சொந்த பந்தங்களை விட பெருமானாரை உச்சியில் வைத்து பேசப்படுவதற்கு ஒரே காரணம் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி இந்த உம்மத்தை மறக்காதது அந்த ரூஹ் மட்டும்தான். அந்த ரூஹ் மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். மேராஜினுடைய தருணம், அல்லாஹுவை பார்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் வாகனத்தில் ஏறி இறங்கி
கடைசியிலாக ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்து வானத்தினுடைய முதல் படி வரைக்கும் செல்கிறார்கள். புராக் வாகனத்துல போனது ஹரம்ல இருந்து மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் தான் அதனுடைய பயணம். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா என்று பேசுகிறான். அல்லாஹ் பாரக்னா ஹவுலா, புராக் வாகனத்தை முழுக்க முழுக்க உலகளாவிய அளவில் தான் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் கொடுத்தினார். அதன் பிறகு மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்து நாம் அவர்களை உயர்த்தினோம் என்கிறான் அல்லாஹ். சிறந்த இடத்தின்பால், உயர்ந்த நன்னோக்கத்தின்பால் அவர்களை நாம் உயர்த்தினோம் என்கிறான் அல்லாஹ். அங்க உயர்த்தி அல்லாஹு தஆலா ரப்பிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். போகும்போது ஒண்ணும் வாங்கிட்டு போல. நம்ம சாதாரணமா ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதா இருந்தாலே அதை இதை வாங்கிட்டு போவோம். சொந்த பந்த வீட்டுக்கு போறதா இருந்தா, சொந்த பிள்ளை வீட்டுக்கு போறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், தரமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சாதாரணமா ஒரு வீட்டுக்கு போகும்போது சாதாரண ஒரு பேக்கரியில வாங்கிட்டு போயிடுவோம். சொந்த பந்தத்தினுடைய உச்சகட்டத்துல அதுவும் மொஹப்பத்திற்குரியவங்களா பிரியத்திற்குரியவங்களா இருக்கிற வீட்டுல இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டியும் கூடும் குவாலிட்டியும் கூடும். நல்ல பொருளா வாங்கி கொண்டே கொடுக்கணும். ரப்ப பாக்குறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, எதுவுமே வாங்காம போயிட்டாங்க. ரப்ப பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிகிறார்கள், தன்னுடைய நாவால் மொழிகிறார்கள், அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து வ தய்யிபாத். அல்லாஹ் என்னுடைய உடல் பொருள் எல்லா விதத்திலிருந்து செய்யக்கூடிய அத்தனை வணக்கங்களும் உனக்கே சொந்தமாகுது என்கிறார்கள். அல்லாஹ் திருப்பி பேசுகிறான் பெருமானாரை பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று பேசுகிறான் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உன் மீது என்னுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக என்று பேசுகிறான். பேச முடித்தான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் எனக்கு மட்டும் இல்லை, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு மட்டும் சாந்தியும் சமாதானமும் வேண்டாம், சாலிஹத்தான இபாதத்தில் மேன்மை மிக்க என்னுடைய உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய என் சமூகத்தில் சாலிஹான மக்களுக்கும் உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் வேண்டும் என்று கேட்டு பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய ஆளை சந்திக்க போறோம், ஆக பெரிய உச்ச பதவியில் இருக்கவங்கள சந்திக்க போறோம், நம்ம என்ன கேட்போம்? நமக்கு உண்டானது எல்லாத்தையும் கேட்டுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் கேப் கிடைக்குதுன்னா அந்த கேப்ல என்னென்ன கேட்கணுமோ அத்தனையும் கேட்டுருவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக எதுவும் கேட்கவில்லை. தனக்காக ரப்பு கொடுத்த போதும் கூட அதை சொந்தமாக தனக்கென்று வாங்கி கொள்ளவில்லை. தன் பிள்ளைகளுக்கு பேசவில்லை. ஈரக்குலை துண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு கண்முன்னால் வரவில்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய அறிவின் தலைவாசல் என்று பேசப்பட்ட தன்னுடைய வளர்ப்பு மகனாகவே பாவிக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு கண்முன்னால் வரவில்லை. உலகத்தின் வாழ்க்கை முழுக்க தன்னோடு இருந்து தனக்காக வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து போன அப்துல் முத்தலிபை பற்றி பேசவில்லை. தன்னால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய வேலைகள் அத்தனையும் செய்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெருமகனாரை உலகளாவிய அளவில் ரப்பு பேச வைத்த பிறகு காரணகர்த்தாவாக ஆக்கப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அங்கே நினைவுக்கு வரவில்லை. யாரும் எந்த பந்தமும் நினைவுக்கு வராத போது ரப்பை பார்த்த அடுத்த கணத்தில் நினைவுக்கு வந்தது இந்த உம்மத்தை முஹம்மதியாவை மட்டும்தான். அப்பேற்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பத்தினுடைய ஆக பெரிய உச்சகட்ட இன்பம், அதன் பிறகு இன்பமே கிடையாது. ரப்பை பார்த்த அந்த பெரும் இன்பத்தினுடைய அந்த தருவாயில் இந்த உம்மத்தை மறக்காதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது மட்டுமல்ல, கடைசி தருவாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தினுடைய வேதனையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு உள்ளே நுழைகிறார்கள். ஃபாத்திமாவை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை எழும்புகிறது. எப்பொழுதுமே பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, ஃபாத்திமா உள்ள வரதா இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகளுக்கு மரியாதை கொடுப்பாரு. இன்னைக்கு பெத்த பிள்ளைகளே தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. நம்ம பாட்டுக்கு உள்ள போறோம், அவன் பாட்டுக்கு ஒரு சோபால உட்காந்து வித்தியாசமா உட்காந்துருக்கான். இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும், நம்மள ஒரு காலத்துல சொன்னோம்ல, குடிஞ்சதோட நிமிராத பிள்ளைங்க வேணும்ட்டு. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குது. அத்தை வந்தாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, தாத்தா வந்தாலும் சரி, தாதிமா வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சலாம் சொல்றா. தாதிமா வந்திருக்காங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கியா, அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சது.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் வருவதை பார்த்தவுடன் தலை நிமிர்ந்தது. தாவி அணைத்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு. வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கொஞ்சம் சற்று நகர்ந்து அமருங்கள், கொஞ்சம் நகர்ந்து உட்காருமா, நான் என்னுடைய கடைசி தருவாயில் இருக்கிறேன், நான் ரப்பிடத்தில் இந்த உம்மத்தினுடைய குறிக்கோளை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார். மௌத்தாகும் நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை யோசித்ததால் தான் அஸ்ஸலா அன்-நிசா என்ற 2 வார்த்தையை பயன்படுத்தினார்கள். பெண்களை ரொம்பவும் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள், தொழுகையை தயவு செய்து கைவிட்டு விடாதீர்கள் என்ற 2 வார்த்தையை பெருமானார் சொன்னதற்கு காரணம் இந்த உம்மத்து நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக. பெருமானாரினுடைய மிக பெரும் துஆதான் இன்று வரைக்கும் இந்த சமூகம் எவ்வளவு பெரிய தவறில் ஆட்கொள்ளப்பட்டாலும் காப்பாற்றப்படுகிறது. தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமா உலகத்துல 2 துஆவை கேட்டாங்க இந்த உம்மத்துக்காக. முந்தைய உள்ள எல்லா சமுதாயமும் ஒரு பாவத்தை செய்து ஒட்டுமொத்தமாக அழிவிற்கு போனது. ஒரு பாவத்தை செய்வாங்க, அந்த பாவம் ரப்புக்கு பிடிக்காது, ஒட்டுமொத்தமா அல்லாஹ் ஹலாஸ் ஆக்கி அல்லாஹ் முடிச்சிருவான். மறுபடியும் ஒரு சமுதாயத்தை எல்லாம் உருவாக்குவான். இப்படித்தான் இருந்துச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் ஆனாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் ஆனாங்க. நமக்கு எல்லாம் தெரிந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லா நபிமார்களுடைய சமூகத்தாரும் அப்படி ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லா தவறுகளும் நடந்தாலும் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படாததற்கு ஒரே காரணம், யா அல்லாஹ் என் சமூகத்தை நீ ஒட்டுமொத்தமாக அழித்து விடாதே. 2வது துஆ, யா அல்லாஹ் என் சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை தந்து விடாதே என்று துஆ செய்தார்கள். இந்த 2 துஆ இன்றளவில் பாதுகாக்கப்படக்கூடிய துஆவாக, இந்த உம்மத்திற்கு கேடயமாக இருக்கக்கூடிய துஆவாக மாறி நிற்கிறது. கேடயமாக இருக்கக்கூடிய துஆ முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் பேசுகிறார், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தாரினுடைய ஒட்டுமொத்த அருட்கொடையாக நீங்கள் இறக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரப்பு. வெறுமனே இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அல்ல, ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கும், ஒட்டுமொத்த உலக மனித சமுதாயத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாக அனுப்பப்பட்டார்கள் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசப்பட்டதுதான் இந்த மீலாதுகளும் மௌலிதுகளும். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன நினைத்திருக்கிறோம் என்பதல்ல, ரப்பு நினைத்து வைத்திருக்கிறான். ஒரு கேட்டகரியை ரப்பு நினைச்சு வச்சிருக்கிறான். மிக பெரும் கேட்டகரியை ரப்பு உருவாக்கி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் சில கேள்விகளை கேட்பார்கள், அல்லாஹ் அதற்கு பிரத்யேகமாக சில பதில்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதில் மிக முக்கியமானது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்து கேட்பான், யா அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு 600 ரெக்கையை கொடுத்திருக்கீல்ல, எனக்கு என்ன அப்பேற்பட்ட சிறப்பு இருக்குன்னு கேட்டான். 600 ரெக்கைக்கு சொந்தக்காரர். அதுல ஒரு ரெக்கையை விரிச்சா உலகத்துல பாதி மறைஞ்சிடும், இன்னொரு ரெக்கையை விரிச்சாங்கன்னா உலகம் முழுக்க மறைந்து விடும். 2 ரெக்கையை வைத்து உலகத்தை அப்படியே அள்ளி விடுவார்கள். அதை தவிர்த்து 598 ரெக்கை இருக்காங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவங்களுக்கு 500 ரெக்கை கொடுத்தீங்களா, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ஒவ்வொரு முடியும் 600 ரெக்கைகளுக்கு சமம். அந்த ஒவ்வொரு முடிக்கு பகரமாக 600 நபர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு இழுத்து செல்வீர்கள். உங்களுடைய உடலில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை ஒவ்வொரு ரோமத்திற்கும் 60 நபர்கள் என்றால் தலை முடியில் இருக்கக்கூடிய ரோமத்தின் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்திற்கு மக்களை இழுத்து சென்றால் ஒரு பெரும் கூட்டமே சுவனத்திற்கு சென்று. மறுபடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்து கேட்டார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ சொர்க்கத்துல வச்சுதானே படைச்ச, ஆனா என்ன அப்படி படைக்கல இல்ல, களிமட் மண்ணால் உன் கையால் உன்னுடைய ரூஹால் அவர்களுக்கு ஊதி அவர்களை நீ படைத்து பிறகுதானே உலகத்திற்கு அனுப்பினாய். என்னை நேரடியாக உலகத்தில் மனித ரூபத்தில் பிறக்க வைத்து மனிதர்களுடைய மானுடர்களின் மானுடர்களாகத்தானே என்னை பிறக்க வைத்தாய் அப்படின்னு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொன்னா, அவங்களை சொர்க்கத்துல வச்சு பிறக்க வச்சு பெருமிதப்படுத்தணும், ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்தை ரௌதத்துல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய ஒரு துண்டு என்று பேச வைத்தோம். அவர்களை சொர்க்கத்தில் வைத்து படைத்தது ஒரு பெருமிதம் என்றால், நீங்கள் இருக்கும் இடத்தையே நாங்கள் சொர்க்கமாக மாற்றி தந்தது அதைவிட மிக பெரும் பெருமை என்பதை நீங்கள் புரியவில்லையா என்று ரப்பு கேட்கிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்கிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பையே வளைக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரும் சக்தியை கொடுத்தாயே, எனக்கு அப்படியெல்லாம் ஒரு பெரும் சக்தி இல்லையே, நீங்கள் அறியவில்லையா? நீங்கள் அறியவில்லையா? ரப்பு கேட்கிறார், நீங்கள் அறியாத வண்ணத்தில் இருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன் கேளுங்கள். இரும்பை விட வலிமையாக இருக்கக்கூடிய மனித உள்ளங்களை வளைக்கும் அளவிற்கு உங்களுக்கு ஆற்றலையும் பேச்சாற்றலையும் மன வலிமையும் நாம் கொடுத்தோமே, நீங்கள் அதை உணரவில்லையா என்று ரப்பு கேட்கிறார். இரும்பை வளைக்கிற சக்தி தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனா இரும்பை விட வலிமையாக தாக்கத்து பொருந்திய உடலாக இருக்கக்கூடிய மனித உள்ளங்களை வளைக்கும் அளவிற்கு பெருமிதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தடியை கொடுத்த, அவங்க அடிச்சாங்க, 11 பிரிவுகளா அது பிரிஞ்சது இல்ல. கடல் 11 பிரிவுகளா அது பிரிஞ்சது இல்ல. எனக்கு அந்த அசாவுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இல்லையே அப்படின்னு கேட்டான். இருந்த தண்ணியை 11 பிரிவுகளாக தான் பிரிக்க முடியுமே தவிர, நீங்கள் உங்களுடைய கையை வைத்தால் உங்கள் கையில் இருந்து 11 ஊற்றுகளை நாம் பிறக்க வைத்தோமே, பல நபர்கள் குடிக்கும் அளவிற்கு அந்த தண்ணீர் குவளை மாறி போனதே, அது உங்களுக்கு பெருமிதமாக தெரியவில்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரப்பு கேட்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பலை கொடுத்தாய், எனக்கு என்ன கொடுத்தாய்? உலகத்தை வலம் வருவதற்குண்டான கப்பலை மட்டும்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம். பல வானங்களை தாண்டி வரக்கூடிய சிதறத்துல் முன்தஹாவையும் எட்டி வரக்கூடிய புராக் வாகனத்தையும் அதை தாண்டி இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு எஸ்கலேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், எஸ்கலேட்டர் போன்று இருக்கக்கூடிய படிதாங்குதலையும் உங்களுக்கு நாம் கொடுத்தோமே, நீங்கள் மறக்கவில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்துல பாதி அழகு கொடுத்தியே, எனக்கு என்ன கொடுத்த? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ரப்பு சொன்னார், உலகத்தினுடைய பாதி அழகு கொடுக்கப்பட்டவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் சொர்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த அழகையும் நாட்களுக்கு நாள் மிஞ்சி போகக்கூடிய அழகை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் அதை உணரவில்லையா? சொர்க்கத்தினுடைய முழு அழகு முக்கியமா, உலகத்தினுடைய பாதி அழகு முக்கியமா என்று பெருமானார் கேட்ட பல கேள்விகளுக்கு ரப்புல் ஆலமீன் அவர்களே அசந்து போகும் அளவிற்கு பெருமானாரை பெருமிதப்படுத்தினான் அல்லாஹ். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கும் பேசுவதற்கும் மௌலிது மீலாதுகளை நடத்துவதற்கும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நமக்கு நசீபு கிடைக்கவில்லை என்றால் இதைவிட கை சேதம் வேறு எதுவும் இல்லை. புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவிற்கு உள்ளளவில் உள்ளம் தாண்டிய அளவில் நேசிக்கப்படுகிறோமோ அப்பேற்பட்ட உள்ளங்கள் நாளை மறுமையில் ஷஃபாத்திற்குரிய உள்ளங்களாக மாற்றப்படும். அல்லாஹ் அந்த தௌஃபீகை நம் அனைவருக்கும் நந்தல் புரிவானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இங்கே நடக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வை காலங்காலமாக நடக்கக்கூடிய நசீபையும் கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய இந்த சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்து அன்புரிவானாக. இந்த சேவைகளை மேற்கொண்டு நடத்தப்படக்கூடிய நிர்வாக பெருமக்கள், இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களுக்கு அல்லாஹ் நீடுடைய வாழ்க்கையும் நிறைந்த செல்வங்களையும் அல்லாஹ் தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.